பார்வதி பர்மிஷன் ஏதாவது சமுதாயத்தை தப்பா பேசுறீங்க. கேம் ஆடுங்க. உனக்கும் வந்துருச்சுன்னா 2000 கோடி பாயிண்ட் இருக்கு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க ரெண்டு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். உள்ள எல்லாருமே ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. யார் யாரு? எஃப்ஜே, பார்வதி, திவாகர், இதை தாண்டி ரம்யா ஜோவும் அந்த இடத்துல இருக்காங்க. பார்வதி விளையாட்டா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, திவாகர் அண்ணனுக்கு பிக் பாஸ் ஒரு ரூலை போடணும், இந்த வீட்டில் இருக்க எல்லா பொண்ணுங்களையும் சிஸ்டர்னு தான் கூப்பிடணும்னு ரூலை போடணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி ரூல் போட்டால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எஃப்ஜேவும் சொல்றான். அதாவது பிக் பாஸ் சொல்லுவார்ல, திவாகர் இதுக்கப்புறம் எல்லாரையும் சிஸ்டர்னு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி காட்டுறான். இது எல்லாத்தையும் திவாகர் கேட்டுட்டு தானே இருக்காரு, லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சும்மா ஜாலியா ஃபன்னா தான் இவங்கலாம் பேசிட்டு இருக்காங்க. இதே சமயம் வெளியே பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. வெளியே யாரெல்லாம் பேசிட்டு இருக்கா? சாண்ட்ரா, திவ்யா கணேஷ், அதுக்கப்புறம் பிரஜின் பேசிட்டு இருக்காங்க. சுபிக்ஷாவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பிரஜின் என்ன சொல்றாருன்னா, எப்ப பாரு கம்யூனிட்டி பேரை யூஸ் பண்ணிட்டு இருக்கா, நான் இந்த கம்யூனிட்டில இருந்து வந்திருக்கேன், நான் இந்த கம்யூனிட்டில இருந்து வந்திருக்கேன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. கேம் விளையாடுறியா, கேமை விளையாடு. கேம்ல நல்லா விளையாண்டா ஜெயிக்க வைக்க போறாங்க, இல்லையா நீ தோக்க போற, அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு கம்யூனிட்டியை நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஒய்ஃபை பார்த்து பேசிட்டு இருக்காரு. பக்கத்துல தான் திவ்யா கணேஷும் இருக்காங்க. ஸோ இதை தாண்டி இவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்க போகுது. ஒரு ஃப்ரீ பாஸ் தான் கிடைக்க போகுது. அதை யார் எடுக்கிறதுன்ற மாதிரி கூட டிஸ்கஸ் பண்ணல. ஆனா இன்னொருத்தரை டைரக்டா நாமினேட் பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. அதை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ராவும் பிரஜினும் வேற மாதிரி யோசிச்சு வச்சிருக்காங்க. அது என்னன்னா, ரெண்டு பேருக்கும் தருவாங்க, நம்ம ரெண்டு பேரை டைரக்டா நாமினேட் பண்ணலாம்னு யோசிச்சிருக்காங்க. ரெண்டு பேரா இல்ல ஒருத்தரை தான் நாமினேட் பண்ணுமான்ற மாதிரி குழப்பம் இருக்கு. ரெண்டு பேர்னா யார் யாரை பண்ணலான்ற மாதிரி சாண்ட்ரா கேட்கறாங்க. சாண்ட்ராவே சொல்றாங்க, நம்ம கமருதீன் அதுக்கப்புறம் சுபிக்ஷாவை பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஒருவேளை ஒன்னு தந்துட்டா என்ன பண்றது? அதாவது ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு பேரை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒருத்தர்னு மட்டும் சொல்ல சொன்னா நம்ம சுபிக்ஷா பேரை சொல்லிடலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதாவது சுபிக்ஷா பேரை தான் இவங்க சொல்ல போறாங்க. அந்த டைரக்டா இவங்க ஒருத்தரை நாமினேட் பண்ணலாம்ல, அதை சுபிக்ஷா தான் பண்ண போறதா இவங்க முடிவு எடுத்துட்டாங்க. கமருதீனை எதுக்காக யோசிச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா பிரஜினு கமருதீன் கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருந்தாரு. எதுக்காக கமருதீனை பண்ணணும்னு நினைச்சாருன்னு தெரியல. இதை தாண்டி பிரஜின் இருக்கார்ல, ஒருத்தர் தான் பண்ணோம்னா நம்ம சுபிக்ஷாவை பண்ணிடலாம், ஏன்னா கமருதீனை பண்றதுக்கு ஏகப்பட்ட பாயிண்ட் இருக்கு, கோடி கணக்கில் பாயிண்ட் இருக்குன்னு சொல்றாரு. அதாவது கோடி கணக்கில் அவனை சொல்றதுக்கு ரீசன் இருக்கு. அதனால நாமினேஷன்ல அவன் சாதாரணமாவே வந்துருவான், சுபிக்ஷா தான் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம நேரடியா நாமினேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ சாண்ட்ரா பிரஜினை டிஸ்கஸ் பண்றது கூட ஓகே. ஆனால் இந்த டிஸ்கஷன்ல திவ்யா கணேஷையும் கூட வச்சிருக்காங்க. அதான் ஏன்னு தெரியல. ஏன்னா பிக் பாஸ் நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னாரு. அந்த டிஸ்கஷன்ல இவங்க திவ்யாவை சேர்க்கறது நியாயப்படி பார்த்தா தப்பு தானே. ஏன்னா திவ்யா வச்சு யாரை டைரக்டா நாமினேட் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இந்த இடத்துல பார்வதியை பத்தியும் சுபிக்ஷாவை பத்தியும் ஒரு விஷயத்த பேசுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபுட்டை கொஞ்சம் அதிகமா தராங்க போல. அதாவது இந்த வைல்டு கார்டு என்ட்ரிஸா ஒரு 4 பேர் வந்திருக்காங்கல்ல, இவங்க வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்லாம் அதிகமா வருது போல. பார்வதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்தோன்னா நிறைய வருதுப்பா, இவங்களுக்காக நிறைய வருதுப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லியிருக்காங்க. பிரஜின் அந்த விஷயத்தை ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டாரு. பார்வதியை பத்தி தான் தெரியும்ல, அவ சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னா, ஆனா குத்தி காட்டுற மாதிரி சொன்னா அப்படின்ற மாதிரி பிரஜின் சொல்றாரு. அதுக்கு திவ்யா இருக்காங்கல்ல, ஆமா அவ வாழைப்படத்துல ஊசி ஏத்துற மாதிரி தான் பேசுறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ 3 பேருமே பார்வதியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா சுபிக்ஷாவும் அதே தான் பண்றா. சுபிக்ஷா வந்து நம்ம கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்பா. ஆனா அவ கொஞ்சம் கன்னிங்கா தான் இந்த விஷயத்த கேட்பா, நம்மள கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரி தான் இந்த விஷயத்தெல்லாம் கேட்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி சுபிக்ஷாவை பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சுபிக்ஷாவை டைரக்டா நம்ம நாமினேட் பண்ணிடலான்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் முடிவுலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர் இந்த டாஸ்க்குக்காக சேர்ந்தாங்கன்னா ஓகே, மற்றபடி இவங்க ரெண்டு பேர் தனித்தனி கேம் விளையாடுறது தான் இவங்க ரெண்டு பேருக்கு நல்லது. ஏன்னா நீங்க தனித்தனியா ஆடுவேன்னு சொல்லிட்டு தான் உள்ள வந்திருக்கீங்க. எப்ப பாரு நீங்களே சேர்ந்துருக்கீங்க, அதே மாதிரி திவ்யாவையும் சேர்த்துக்கிறீங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரை அடுத்த ஒரு டாஸ்க் வந்ததுன்னா பிரிச்சு போட்டுருவாங்க. உதாரணத்துக்கு இப்ப ஸ்கூல் டாஸ்க்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குரூப் ஸ்கூலா இருப்பாங்க, ஒரு குரூப் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருப்பாங்க, இன்னொரு குரூப் நிர்வாகமா இருப்பாங்கல்ல. அதுல ஹஸ்பண்ட் நிர்வாகத்துல போடுறாங்கன்னா ஒய்ஃப் ஸ்கூல் ஸ்டூடெண்டா போட்டுறணும். இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரை பிரிச்சு வச்சா தான் கொஞ்சம் சரியாகும். இவங்களுக்குள்ள எல்லாம் மோதல் கண்டிப்பா வர வாய்ப்பு இல்லை. இவங்களுக்குள்ள மோதல் வராது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள மோதல் வரும்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா திவ்யா கணேஷுக்கும் பிரஜினுக்கும் சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து பிரஜினும் கோவப்படுறதுல எக்ஸ்ட்ரீம், திவ்யா கணேஷும் கோவப்படுறதுல எக்ஸ்ட்ரீம். இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் முட்டிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரிச்சு போட்டாதான் முட்டிக்கவும் செய்யும். இவங்களை இப்ப குரூப்பா விளையாட விடுறதுனால இவங்க குரூப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்கூல் டாஸ்க் தான் வரப்போகுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸ்கூல் டாஸ்க் வந்தா இன்னைக்கு தெரிஞ்சிருவாங்க என்ன டாஸ்க் இந்த வீக் முழுக்க நடக்க போகுதுன்றது இன்னைக்கு
தெரிஞ்சிடும். ஸ்கூல் டாஸ்க் வந்தால் 2 பேரையும் தனித்தனி டீமில் போடணும். குறிப்பாக ஹஸ்பண்டு ஒய்ஃபை பிரிக்கிறது இருக்கட்டும், இதை தாண்டி ஒய்ஃபு டீமில் திவ்யா கணேஷை போடணும், ஹஸ்பண்டை எதிர் டீமில் போடணும். அப்போ தான் சண்டை வர வாய்ப்பு இருக்குது. நான் அப்படி தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இவங்க சுபிக்ஷாவை நாமினேஷன் டைரெக்டாக நாமினேட் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்காங்கல்ல, இது கரெக்டாக இல்லையா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.